சொல்வதெல்லாம் உண்மை. மெழுகாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேர் டானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு இளம் பெண், குழந்தை இல்ல, 3 வருஷம் லவ் பண்ணி 6 வருஷம் குடும்ப வாழ்க்கை நடத்தின, அதுவும் கருத்துரிமிச்சு அன்பா வாழ்ந்த என்னுடைய கணவரை கொஞ்ச நாளா காணோம். என்னை விட்டு போயிட்டாரு. என்ன காரணம்? ஏன் போனாரு? அவருடைய பெற்றவர்களுடைய மிரட்டல் காரணமா, இல்ல அவர் மனதில் இருக்க தாழ்வு மனப்பான்மை காரணமா, இல்ல எந்த சூழல்ல அவர் இருக்காரு? ஏன் என்ன பார்க்க வரல? எப்படியாவது என்கிட்ட சேர்த்தி வைங்க. நியாயமான கோரிக்கை. கணவனை பிரிஞ்ச மனைவியினுடைய நியாயமான குமுறல், அழுகை, ஏக்கம். பேர் என்னம்மா? என் பேர் மஞ்சு. மஞ்சு. மஞ்சுளா? மஞ்சு பெட் நேம். எங்க இருந்து வரீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். என்ன வந்து வராம இப்படி ஒரு அழுக? என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு மஞ்சு? எனக்கு எங்க வீட்டுக்கார் வேணும் மேடம். கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை வருஷம் ஆகுது? 6 years ஆச்சு. 6 years கழிச்சு உங்க வீட்டுக்காரர் எங்க போனாரு? என்னோட வீட்டுக்கார் இப்ப வந்து என்ன விட்டுட்டு அவங்க அம்மா அப்பா கூட போயிட்டார் மேடம். எத்தனை வருஷம் கழிச்சு? 6 years. ஆஃப்டர் 6 years. இப்ப போய் எவ்வளவு நாள் ஆகுது உங்களுக்கு? 4 months ஆச்சு. 4 months ஆச்சு. 4 months உங்களை பேசல. நீங்க வீட்டுக்கு போக ட்ரை பண்ணீங்களா? எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன் மேடம். ஆனா அவங்க இந்த போன் கான்டாக்ட் இல்ல. எதுவுமே என்கிட்ட பேசுறது அவர் இல்ல. வீடு எங்க இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். அப்படியா? ஆமா மேடம். அவங்க 2 வீட்டாரும் ஏத்துக்கிட்டாங்களா? ஒருத்தர் கூட ஏத்துக்கலையா? இல்ல, 2 வீட்லயும் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணல. அப்புறம் 1.5 years கழிச்சு என்னோட ஃபேமிலில ஏத்துக்கிட்டாங்க எங்களை. சரி சரி. அதுக்கப்புறம் நாங்க அங்க போயிருந்தோம். எங்க வீட்ல வந்து மேல் போர்ஷன்ல எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. ஒரு 4 வீடு ரெண்ட் கொடுத்துரு வச்சிருக்காங்க. அதனால ஒரு போர்ஷன் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நாங்க அங்க ரெண்ட் கொடுத்து நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருந்தோம். சரி. ஆனா நான் சின்னதுல இருந்து அவங்க கிட்டயும் இல்ல. நான் வந்து 10th தான் மேடம் படிச்சிருக்கேன். இல்ல, அதுக்கப்புறம் வந்து நான் படிக்கவே விருப்பப்பட்டேன். ஆனா என்ன வந்து பைபிள் காலேஜ் படிக்க வச்சுட்டாங்க. சரி. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணேன் மேடம். அதுக்கப்புறம் நான் அந்த வேலையை நான் பண்ணல. வீட்டுக்கு வந்த பின்னாடி மினிஸ்ட்ரி பண்றது, பிலீவர்ஸ் பாக்குறது, ப்ரே பண்றது, இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு படிச்சு அவங்க படிக்க வச்சாங்கன்னு படிச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஷாப்ல ஒர்க் பண்ணேன். ஒத்துக்கிட்டாங்களா அவங்க? 1 year, ஒரு 6 months 1 year பக்கம் நான் வீட்டுலதான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன அக்செப்ட், வேலைக்கு நான் போறேன், வீட்டுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தனியா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவங்க வந்து வேலைக்கு போக சொல்லிட்டாங்க என்னைய. அப்புறம் நிறையாவும் படிக்கல. அப்புறம் என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்டிஸ்ட் கேலரின்னு ஒரு வீட்டு பக்கத்துல இருந்தது, லக்ஷ்மி மில்ஸ்ல. அங்க நான் ஒர்க் பண்ணினேன்.
அங்க வந்து தான் நான் என் வீட்டுக்கார பார்த்தேன் ஃபர்ஸ்ட். அவர் பேர் கமல் கண்ணன். அங்க நான் அவர் ஒரு இன்சார்ஜா இருந்தார் அந்த ஸ்டோருக்கு. அவரோட பழக்கம், எனக்கு ஹேபிட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தண்ணி குடிக்க மாட்டார், பீடி சிகரெட் ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, எந்த கெட்ட பழக்கம் இல்லை. வண்டி கூட ஓட்ட தெரியாது, 2 வீலர் கூட. அந்த மாதிரி ஒண்ணுமே தெரியாம வளர்த்திருக்காங்க. அவரோட தெரியாம இருந்தது பிடிச்சதா உங்களுக்கு? இல்ல, ஒரு ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு, நல்ல ஒரு இதா இருக்காருன்னு எனக்கு பிடிச்சிருந்தது. அப்புறம் அவரு லவ் சொன்னாரு. நானும் யார் ஃபர்ஸ்ட் சொன்னா? நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் அவர்கிட்ட லவ். அப்போ அவர் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணல. அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து வேலை விட்டு நின்றுட்டேன் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் 1 மந்த்து 1.5 மந்த் கழிச்சு அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மஞ்சு, எனக்கு அந்த சமயத்தில் என்னால் அதை ஏற்றுக்க முடியல, இப்போ நீ வரலைன்னா நான் எதா பண்ணிடுவேன், செத்துருவேன், அந்த மாதிரி ரொம்ப சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாரு. அதாவது உங்க லவ் முதல்ல ஏத்துக்கலைன்னு நீங்க வேலையை விட்டு நின்றுட்டீங்க. ஆமாங்க மேம். நீங்க நின்னதுக்கு அப்புறமா அவருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த காதல் வெளியில வந்திருக்கு, வர சொல்லி பேசிட்டாரு. ஆமாம், வர சொல்லி பேசிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் கிறிஸ்டியனா? இல்லை, அவர் வந்து ஹிந்துல படுகர். அப்போ அவர் சொன்னார், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்னால தான் நான் இது பண்ணல, இதில் வந்து கடைசி வரைக்கும் இந்த லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க அந்த ஜனங்க, எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணாலும் பிரிச்சிருவாங்க, அதனால வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். என்னது லவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னாரா? இல்லை, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுக்கல அப்படிங்கிறது அந்த ரீசன் சொன்னார் எனக்கு. சின்னதுலேருந்து நான் வந்து பெற்றவங்ககிட்டையும் இல்லை, இவங்ககிட்ட இருந்தேன், இவங்ககிட்டயும் ஒரு சரியான எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. அப்புறம் சரின்னு ஒரு நாள் நான் வந்து இவங்ககிட்ட அவங்க ரெஸ்பான்சிபிளா இல்லையா, இல்ல அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க இல்லையா? இல்ல, அவங்க என்கிட்ட எது உனக்கு என்ன வேணும், இது வேணுமா இது வேண்டாமா அப்படின்னு ஒரு நாள் என்கிட்ட கேட்டதில்லை. அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதே செஞ்சாங்க. வளர்ப்பு பெற்றோர் உங்களுக்கு பாத்துட்டாங்க, அதனால வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க சொந்தத்துல பார்த்தாங்களா இல்ல பாஸ்டரா பார்த்தாங்க? பாஸ்டர் தான், சொந்தத்துல பார்க்கல, பாஸ்டரா தான் பார்த்தாங்க. சரி. எனக்கு அதுல விருப்பமும் இல்ல, இவரை வந்து எனக்கு விடுறக்கும் மனசு இல்ல, லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஆர்எஸ்புரம் சாரதாம்பல் கோயில்ல நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே, அவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இல்ல, எனக்கும் அப்ப யாரும் இல்ல. என் சித்தி சித்தப்பா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதாவது சித்தப்பா வரல, அவர் 8 ரிட்டையர்ட் 8. அவர் வந்து இதை தெரியுமா தெரியாதா? இவங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஒருத்தரை லவ் பண்றேன், அவர் ஹிந்து அப்படின்னு சொன்னதையுமே அவங்க அன்னையிலேருந்து அவங்க 2 பேரும் என்கிட்ட பேசுறதே இல்லை. நான் என்ன பண்றேன், எங்க போறேன், வரேன், வீட்டுக்கு வரேனா இல்லையா, என்ன ஒண்ணுமே கண்டுக்கிறதே இல்லை. கல்யாணம் பண்ணலான்னு நான் வெளியே வந்துட்டேன். நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே காசு எல்லாம் சேவ் பண்ணோன்னு சொன்னேன்ல மேடம், 5000 சேலரினா வீட்டுக்கு 3000 தான் கொடுப்பேன், 2000 அவருதான் அதே மாதிரி தான் எடுத்து வச்சு நாங்கள் ஃபர்ஸ்டே ஒரு வீட்டு பார்த்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து எல்லாம் ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி எங்களுக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸ், ஓரளவுக்கு சமைக்கிற திங்ஸ் மட்டும், கட்டில் பெட் எல்லாம் இல்லாமல் சும்மா சமைக்கிற திங்ஸ் மட்டும் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்ப நம்ம கல்யாணம் பண்ணா அவங்க வீட்டுக்கு போக முடியாது, அது சொல்றதுக்கு அவருக்கும் தைரியம் இல்ல, எங்க வீட்டுக்கு போனா போகவும் முடியாது, எங்க போறதுன்னு தெரியல. அதனால வந்து நாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் சாரதாம்பல் அந்த கோயில்ல விசாரிச்சா இந்த மாதிரி ரேஷன் கார்டு ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டாங்க. திரும்பி நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சரி இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோல போய் தாலி கட்டுற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சித்தி தவிர யாருமே வரல. அவர் சைடுல ஒருத்தருமே வரல. ஃப்ரெண்டாவது வர சொல்லி இருக்கலாம்ல, உங்களுக்கு ஒரு சித்தி வந்த மாதிரி அவர் சார்பில் யாராவது ஒருத்தர், ஏன் நீங்க கடை வேலை செய்யற ஓனர் உங்களை யாராவது கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா அவங்க வந்து வேண்டாம்னு கேட்டிருக்கலாம். அவர் வந்து வேண்டாம், இந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம், நீ ஒரு படிச்ச பொண்ணு, கிறிஸ்டியன் வேற, அவங்க ஜாதியே வேற, அவங்க சேர்த்திக்கவே மாட்டாங்கம்மா, நீ போய் அதுல மாட்டிக்காத, கடைசியில அவன் ஏதாவது பண்ணி விட்டுட்டு போயிட்டான்னா அப்புறம் நீதான் நிப்ப அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அப்ப வந்து நான் இந்த லவ்ல கேட்காம நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் போவேன் வருவேன், ஆனா அந்த பொண்ணு ரொம்ப அக்கா அக்கான்னு நல்லா பேசிட்டே இருப்பாங்க. நான் அவ்வளவு உண்மையா 2 பேரையும் நம்பினேன் மேடம். ஆனா